பிராண்ட் நியூ ஃப்ளிப் 7 சாம்சங் ஃப்ளிப் 7 கிட்டத்தட்ட 50% ஆஃப்ல வாங்கியிருக்கேன். ஷோரூமில் வாங்கலை, செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ எப்படி வாங்கினேன், எங்கே வாங்கினேன், ப்ராபப்ளி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கால் பண்ணி சாம்சங்கில் ஃப்ளிப் 7 இருக்குடா, வேணுமான்னு என்கிட்ட கேட்கல. பட் ஒரு போஸ்ட் போடு, யாராவது வாங்க ரெடியாக இருந்தால் வாங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் போஸ்ட் போட்டிருந்தேன், கொஞ்சம் ரெஸ்பான்சஸ் வந்திருந்தது. நான் எல்லாருக்கிட்டையும் ப்ரைஸிங் கேட்டேன், ரொம்ப கம்மியாக கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50%ல் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நான் வந்துட்டு அவங்களும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்ததுனால நான் யோசித்தேன். அண்டு எனக்கும் இந்த மாதிரி ஃபோல்டபுள்ஸ் யூஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அண்டு ரொம்ப கம்மியான ப்ரைஸிங்கில் இருக்கிறனால ஸோ தாராளமாக ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு 7 months வாரண்ட்டி இருக்குது. அண்டு தனியாக ப்ரைவேட்டில் ஒரு கேர் ப்ளஸ் அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக்காக. ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்தேன். அண்டு இதோட ரீசேல் வேல்யூ ஆஃப்டர் 1 year பார்த்திங்கன்னா அரௌண்ட் 60,000 அந்த மாதிரி போச்சு. ஸோ இதெல்லாமே யோசித்து பார்த்துட்டு ஸோ நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரீசேல் பண்ணிடலாம், ஆன்லைன் வெப்சைட்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ யாருக்காவது சேல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ ஃபைனலாக லைக் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறம் சரி நம்மளே எடுத்துக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிடிக்கலனா மேபி கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மியாக போனால் கூட நம்மளுக்கு பெருசாக லாஸ் ஆகாது. பட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்னால சரி ஓகே ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ஸோ அவன் கிருஷ்ணகிரி கொடுத்து அண்டு நான் லாஸ்ட் சண்டே பார்த்திங்கன்னா போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபோன் லைக் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரில. பட் நம்மளுக்கு கண்டென்ட் கண்டிப்பாக போடலாம். அண்டு நான் நிறையா ரிவ்யூஸ் பார்த்தேன். இந்த அளவுக்கு ப்ரைஸிங்க்கு ஒர்த்துனாலும் இதில் நிறையா கேமராஸ் லைக் கிரியேட்டர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ஃபோல்டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், குட்டியாக காம்பேக்டாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். அவன் லைக் கேஸ் இல்லாமல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா கேர் ப்ளஸ் போட்டிருந்தனால. அண்டு ஒரு டைம் என்னாச்சுன்னா, ஒரு ஆக்சிடென்ட் க்ளோஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட்லாம் உள்ள ஒரு டஸ்ட் இருந்திருக்கு. அதோட க்ளோஸ் பண்ணனால ஸ்க்ரீனில் டாட் விழுந்துருச்சு. ஸோ டாட் விழுந்தனால அந்த டாட்டோட யூஸ் பண்ண மனசு இல்லாமல் அந்த ஃபோனை கம்ப்ளீட்டாக உடச்சி சர்வீஸ் சென்டரில் கொடுத்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் லைக் ஸ்க்ரீன் மட்டும் ரீப்ளேஸ் பண்ண ஐ திங்க் 1,15,000. இந்த ஃபோனோட காஸ்ட்டே 10,000 தான் பேஸ் வேரியண்ட்டு, 12GB 256. ஆனால் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட அந்த இன்சூரன்ஸ் மூலயமா 1,15,000 பக்கம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அது எல்லாமே புதுசாக மாற்றிருக்காங்க. பேசிக்காக இது ஒரு புது ஃபோன் அப்படிங்கிற ஒரு இதுதான். எல்லாமே டேமேஜ் ஆயிருந்துச்சு அண்ட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 months வாரண்ட்டி இருக்குது. அண்டு அந்த கேரில் இன்னும் எத்தனை டைம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஃபைனலாக நான் வாங்கிட்டு வரும்பொழுது ஹாட்ஸ்பாட் போட்டு யூடியூப் யூஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு குட்டியாக காம்பேக்டாக இருந்துச்சு. அண்டு கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக ஒரு இன்ஹேண்ட் ஃபீலே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வித் அதிகமாக ஃபீல் ஆகுது. பட் அவ்வளோ இது தெரில. கையில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது, 2014-15 அந்த டைமில் சோனியில் ஒரு குட்டி காம்பேக்ட் எக்ஸ்பீரியாவா அது என்னென்னு மாடல்னு எனக்கு தெரில. என் ஃப்ரெண்டு வச்சுருந்தான் சோனியில். அவன் கை ரொம்ப பெருசு, அந்த கைக்குள்ளே குட்டியாக இத்தினோண்டு ஒரு ஃபோன் இருக்கும். அது அப்போ தான் அந்த iPhone 5s 6s அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சோனியில் ஒரு ஃபோன் விட்டுருந்தான். அது கம்ப்ளீட் டச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. பட் அவனோட கையில் பார்க்கும்போது அது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அதே ஃபீல் எனக்கு திரும்ப கொடுத்துச்சு. கைக்குள்ளே ரொம்ப அடக்கமாக இருந்துச்சு. அண்ட் நம்ம மோஸ்ட்டாக யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்கு அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களே, ஈவன் நான் கால் ஆஃப் டியூட்டி கூட இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் விளாண்டு பார்த்தேன். லைக் பெஸ்ட்டான கேமிங் தரல, பட் நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு
கன்டென்ட் கன்சியூம் பண்ண இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்லாம் எனக்கு தேவையில்ல. இத்தனோண்டு ஸ்க்ரீன் இருந்தா போதும். அப்படின்னு நீங்க என்ன மாரி நெனச்சீங்கன்னா, இது ஒரு நல்ல அ எனக்கு பர்சனலா இது ஒரு நல்ல ஃபீல் குடுத்துச்சு. என் ஃப்ரெண்டுட்ட வாங்கும்போது அவன் ஒரு விஷயம் சொன்னான். நான் ஃபோன வெளியவே எடுக்கல. எனக்கே பயமா இருந்துச்சு. ஏன்னா, ஃபோன் கொஞ்சம் ஸ்லிப்பரியா ஃபீல் ஆகுது. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது அது மாரி தான் இருந்துச்சு. சரி இப்படியே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி எம்ஜி ரோட்ல துபாய் பிளாசான்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அங்க போய் சும்மா கேஸஸ் பார்த்துட்டுருந்தேன். இந்த கேஸு ரூ. 1000 ரூ. 1500 சொன்னாங்க. அண்ட் ரூ. 1000க்கு வாங்கிட்டு வந்தேன். ஸோ வாங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்க மாரி தோணுச்சு. பட் ஆன்லைன்ல பார்த்தேன் 2500 அந்த ரேஞ்சில போட்டிருந்தாங்க. ஸோ சேஃப்டி இல்லாம யூஸ் பண்ணா என்ன ஆகும்னு ரீசென்ட்டா தான் நம்ம iPhone 14 ப்ரோவ போட்டு ஒரு ரூ. 25,000 செலவு பண்ணேன். 26,000. ஸோ இதுக்கும் என்னால செலவு பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் ப்ரொடெக்டடா எல்லாமே கவர் ஆகுற மாரி இருக்கிற இந்த ஒரு கேஸ் வாங்கி போட்டேன். இது வந்து ஒரு ரூ. 1000 ஆச்சு. ரூ. 1500 சொன்னாங்க. மேபி நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் இருந்தா ரூ. 700 800 கூட வாங்கியிருக்கலாம். ஸோ என் ஃப்ரெண்ட் இந்த ஃபோன வித்தாங்கன்னா, ஆல்ரெடி iPhone 17 வச்சிருக்கனால இந்த ஃபோன் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா இருக்கு. ஸோ அவங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நீட் அதிகமா இல்ல. ஸோ அதனால குடுத்துட்டாங்க. நான் ஒரு 5 டேஸா யூஸ் பண்றேன். என்னோட கிரிஸ்பான ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ஸ் நான் சொல்றேன். ஸோ ஃபோன் ரொம்ப 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 காம்பேக்ட்டு. நான் முக்கியமா மெஜாரிட்டி லைக் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் எனக்கு உண்மையால புடிச்சது. லைக் இவ்ளோ பெரிய ஸ்க்ரீன்ஸ பார்த்துட்டு, இத்துணூண்டு ஒரு ஸ்க்ரீன் கையில வச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அகைன் அந்த காம்பேக்ட் ஃபேக்டருக்காக தான் நான் ட்ரை பண்ணணும்னு நெனச்சேன். அந்த மினி ஃபோன்ஸ விட ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. கைக்குள்ள குட்டியூண்டா ஒரு ஃபோன் இருக்குங்கிறப்போ, அது ரொம்ப அ சந்தோஷமா இருக்கு யூஸ் பண்ணவே. ஒரு ஹேப்பியா யூஸ் பண்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. தென் இதில கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் இருக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா, 4300 எம்ஏஹெச் குடுத்துருக்காங்க. பட் இப்ப தான் சார்ஜிங் டெஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ சார்ஜிங் பார்த்தீங்கன்னா, 2 மணி நேரம் ஆல்மோஸ்ட் 1 ஹவர் 45 மினிட்ஸ் வரைக்கும் சார்ஜ் ஆகுது. 33 வாட் சார்ஜர் போட்டு ஏத்தும் பொழுது. அது உண்மையாலுமே செம்ம காண்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம செகண்டரி தான் யூஸ் பண்றனால பெருசா லைக் அத டிபெண்ட் பண்ணி இது ஃபுல் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் எங்கேயும் போறோம் அப்படிங்கிற ஒரு நீட் இல்லாதனால, ஓகே. அது ஓகேங்கிற மாரி தான் இருக்கு. அண்டு அ ஃபோல்ட் பண்ணும்பொழுது அல்லது நீங்க அந்த ஃபோல்ட் பண்ணத ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது, விசிபிளா உங்களுக்கு க்ரீஸ் பெருசா தெரியாது. ஸோ நீங்க வீடியோ பார்க்கும்பொழுது அந்த மாரி டைம்ல உங்களுக்கு க்ரீஸ் வந்து லைக் ஆ நீங்க நேரடியா பார்த்தீங்கன்னா தெரியாது. பட் அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாரி இதில நீங்க பார்க்கும்பொழுது தெரியும். நீங்க யூஸ் பண்ணும்பொழுதும் பெருசா நீங்க டிஸ்ப்ளே ஆன்ல இருக்கும்பொழுது அத நோட் பண்ண முடியாது. இப்ப ரைட் ரிஃப்ளெக்ஷன் ஆச்சுன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல கிரீஸ் தெரியும். அதே சமயம் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்வைப் பண்றீங்க. உங்களோட வீடியோ வந்து லைக் கீழ இருந்து இப்படி ஸ்வைப் பண்ணாம, ஜஸ்ட் இப்படி 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 மட்டும் இந்த செகண்ட் ஹாஃப் பாட்டம் ஹாஃப்ல மட்டும் ஸ்வைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலும் இருக்காது. அதே சமயம் நீங்க இப்படி வச்சு இப்படி தள்ளுனீங்கன்னா, தள்ளும்பொழுது இந்த இடத்துல ஒரு ஒரு பள்ளம் அந்த அந்த ஃபீலு கண்டிப்பா உங்களுக்கு ஹிட் ஆகும். அதே சமயம் எ இந்த ஃபோன் பார்க்க லைட்டா லைக் 90 இல்லாம ஒரு 89, 88 அந்த ஆங்கிள்ல இருக்க மாரி ஃபீல் ஆகுது. பட் ஏன்னு தெரியல. இந்த கேஸ் போட்டனாலயா, இல்ல நார்மலாவே அப்படிதான் ஃபீல் ஆகுதான்னு தெரியல. ஏன்னா, என் தம்பி வந்தான். ஸோ அவனும் பார்த்துட்டு இதே தான் சொன்னான். லைட்டா பெண்ட் ஆயிருக்கு. லைட்டா ஒரு ஒரு ஸ்லைட் பெண்ட் இருக்க மாரி அவன் ஃபீல் ஆகுது. எனக்கும் ஃபீல் ஆகுது. முக்கியமா இந்த கேஸ் மட்டும் இந்த கேஸ் போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது நல்லாவே அந்த இது தெரியுது. ஈவன் டேபிள்ல வச்சிருக்கும் பொழுதும், இந்த டாப் ஆஃப் பார்த்தீங்கன்னா, லைட்டா இப்படி தூக்கி இருக்க மாரி இருக்கு. ஸோ அந்த ஒரு இஷ்யூவா இல்ல என்னான்னு தெர்ல. அது இருக்கு. தென் கேமராஸோட அட்வான்டேஜ் என்னன்னா, லைக் முக்கியமா கிரியேட்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க பேக் கேமராலயே அழகா ஃப்ரண்ட் கேமராவையும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஐ மீன் பேக் கேமராவ யூஸ் பண்ணியே நீங்க வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும். நான் ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பேசிக்கா பேக் கேமராலயே நீங்க வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே ஹை குவாலிட்டில 4Kல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான். நீங்க டச் பண்ணீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும். அதே மாரி வீடியோ மோட்ல டச் பண்ணீங்கன்னா, உடனே வீடியோ எடுக்கும். வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அந்த மாரி லைக் எல்லா மோட்ஸையும் நீங்க ஃப்ரண்ட் கேமராலயும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு இது என்னன்னா, அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 16:9ல இருக்கும் பொழுது மட்டும் தான் உங்களால இதுல வந்து 4K ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஐ மீன் அந்த ஓரியன்டேஷன் வந்து நீங்க மாத்துனீங்கன்னா தான் 4K ரெக்கார்டிங் ஆகும். 1:1 அல்லது ஃபுல்லுலயோ நீங்க வைக்கும்பொழுது 4K ரெக்கார்டிங்கான ஆப்ஷன் ஃப்ரண்ட் கேமராலயும் வராது, பேக் கேமராலயும் வராதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நீங்க 16:9ல வச்சா மட்டும் அண்டு ஆ 19:6ல வச்சாலும் உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் ஆப்ஷன் வரல. ஸோ அந்த ஒரு இது மட்டும் இருக்கு. நீங்க அதுக்கேத்த மாரி நீங்க கேமராஸ லைக் நார்மலா ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ரைட் சைட்ல இங்க இருக்கு. ஸோ கேமரா பாட்டம்ல வரும். இங்க வரும்போது நீங்க கை வச்சு ஈஸியா மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க கேமரா ஃபிளிப் பண்ணி கூட இது மாரி ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஆடியோ குவாலிட்டி நான் இன்னும் பெருசா டெஸ்ட் பண்ணல. பட் கண்டிப்பா இது கேமரா ரிவ்யூக்குன்னு ஒரு ஃபுல் வீடியோ போட்டுடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அண்டு ஓவராலா பார்க்கும்பொழுது எனக்கு இந்த ஃபோன் கொஞ்சம் கொஞ்சமா புடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன சிம் போட்டு இன்னும் ஃபுல்லா நெறையா யூஸ் பண்ணி பார்க்கணும். இந்த வாரம் வெளிய போறேன். ஸோ அப்போலாம் கொஞ்சம் நெறைய டெஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அவுட்டோர்ல இன்னும் நாய்ஸியான என்விரான்மென்ட்ல யூஸ் பண்ணிட்டு அண்டு இது ஒன் யூஏல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ ஷூட் பண்ணதுக்கப்புறம் நாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ற ஆப்ஷனு, இமேஜ் எடிட்டிங் அந்த மாரி நெறைய ஒன் யூஏக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே டெஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஸோ கூடிய விரைவில் அது எல்லாமே டெஸ்ட் பண்ணி உங்களுக்காக ஒரு பிரத்யேக வீடியோ வரும். அண்டு ஓவராலா பார்க்கும்பொழுது லைக் ஒரு 50,000க்கு இது ஒரு நல்ல டீல் தான் தோணுது. உங்களோட தாட்ஸ் எதுவும் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது மாரி ஒரு செகண்ட் ஹேண்ட்ல ஃபோன் வந்து ஒரு 50,000க்கு 4 மந்த்ஸ், 5 மந்த்ஸ் யூஸ் பண்ண ஃபோன் கிடைச்சா நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. ஸோ சாம்சங்கோட ஃபிளிப் 7 ஆ ரிவ்யூ வீடியோ கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனல்ல வரும். ஸோ உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அது எல்லாத்தையும் ஆன்ஸர் பண்ணுவோம். ட்ராப் டெஸ்ட் அது மாரியெல்லாம் கேட்றாதீங்க. கூடிய விரைவில் நல்ல டீட்டெயில்டான ரிவ்யூவோட வரேன். தேங்க் யூ ஸோ மச். ஸோ கேட்ச் யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் ஒன். பை.